உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். வட மாநிலங்கள்லயும் பிஜேபி பின்தங்குதோ அப்படின்ற ஒரு புள்ளி விவரம் நம்ம கேள்விப்படுறோம். காங்கிரஸ் உடைய தேர்தல் அறிக்கை ஓரளவு அங்க ஒரு கதாநாயகன் பார்வையோடு பார்க்கப்படுதோன்னு புரியல. நீங்க என்ன எவ்வளவுனா திட்டுங்க, நான் உங்களை எவ்வளவுனா திட்டுவேன், அப்பதான் மூணாவது ஆள் வர முடியாது உள்ள. நீங்க தான் பிஜேபியோட பி டீம்ன்ற ராகுல் காந்தி, பினராயி விஜயன், உங்க பார்ட்டியே எங்களை சிறையில் தண்டாங்க. 1.5 வருஷம் நான் ஜெயிலில் இருந்தேன். தேர்தல் முடிஞ்ச உடனே அந்த பேச்சை எடுத்துருவாங்க. தேசிய கட்சிகள் வீழ்ச்சி அடைகிறதுக்கு காரணம் அவர்கள் அடுத்த தேர்தலை பற்றி சிந்திக்கிறாங்க, அடுத்த தலைமுறையை பற்றி யோசிக்கிறது கிடையாது. இஸ்லாமியர்கள் ஊடுருவியர்கள்ன்றது. அப்போ ஊடுருவியர்களுக்கு தான் உங்க சொத்தெல்லாம் கொடுத்துருவாங்க. இதுலயும் என்ன ஆதாரம் இருக்குது? இந்த மாதிரி ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் பொன் வில்சன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். தேர்தல் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவும் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு சார். இதுல பாத்தீங்கன்னா கர்நாடகா, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், பீகார், அஸ்ஸாம் சொல்லிட்டு நிறைய மாநிலங்கள்லாம் தேர்தல் நடந்துட்டு இருக்குது. ஸோ இதுல யாருக்கு சாதகமா மோஸ்ட்லி அமையும் நீங்க நினைக்கிறீங்க? கடந்த முதல் கட்ட தேர்தல் முடியறதுக்கு முன்னாடி ஒரு எதிர்பார்ப்பு என்ன இருந்துச்சுன்னா, வட மாநிலங்கள்ல பிஜேபி அறுதி பெரும்பான்மையோட ஜெயிச்சிரும், தென் மாநிலங்கள் தான் கஷ்டம் அப்படின்னு. ஆனால் முதல் கட்ட தேர்தல் முடிந்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பிம்பம் ஓரளவு உடைக்கப்பட்டுருச்சோ, வட மாநிலங்கள்லையும் பிஜேபி பின்தங்குதோ அப்படின்ற ஒரு புள்ளி விவரம் நம்ம கேள்விப்படுறோம். ஏனென்றால் அது இவர்களுடைய பிரச்சார யுத்தி இதிலெல்லாம் மாறுபாடு ஏற்படும் பொழுது அங்கே எதிர்ப்பு ஓட்டுகள், சில சாதிகள் சம்பந்தமானது எதிர்ப்பு ஓட்டுகள் வருது. காங்கிரஸ் உடைய தேர்தல் அறிக்கை ஓரளவு அங்கே ஒரு கதாநாயகன் பார்வையோடு பார்க்கப்படுதோன்னு புரியல. ஆனால் இருக்கலாம். அதனால தான் மோடி பேச்சு, மற்றவர்கள் பேச்செல்லாம் ரொம்ப மாறி போயிருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் 2ஆம் கட்ட தேர்தல்லையே அவர்களுக்கு ராஜஸ்தானில் கூட கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா ராஜஸ்தானில் கூட போன தடவை இப்போ 5 மாநில தேர்தல் நடந்துச்சு சமீபத்தில் தான், போன வருஷம். அப்போ நடக்கும்போது ராஜஸ்தானில், சத்தீஸ்கரில், மத்திய பிரதேசலாம் ஜெயிச்சாங்க. இவங்க ஜெயிச்சாங்க. தெலுங்கானாவில் மட்டும்தான் காங்கிரஸ் ஆட்சியை பிடிச்சி. அப்போ என்னன்னா, அந்த தேர்தல் முடிஞ்சு 1 மாதத்துலேயோ 2 மாதத்துலேயோ ஒரு இடைத்தேர்தல் நடந்துச்சு ராஜஸ்தானில். கரன்பூர் தொகுதியில் இடைத்தேர்தல். அங்கே ஆட்சியில் பிஜேபி பிடிச்சிட்டாங்க. ஒரு அமைச்சராக போட்டிருக்காங்க. அந்த அமைச்சர் அந்த கரன்பூர் தொகுதியில் நிற்கிறார். பிஜேபி அமைச்சர் இடைத்தேர்தலில் நிற்கிறார். ஆனால் படுதோல்வி அடைகிறாரு. காங்கிரஸ் வேட்பாளர் அங்கே ஜெயிக்கிறார். அப்போத்துலேருந்தே எதிர்ப்பு ஓட்டு ஆரம்பிச்சிருச்சு போல. இப்போ அது அதிகமாகுதோ என்னமோ அந்த எண்ணம் இருக்குது. அதனால பிஜேபி ஓரளவுக்கு வெற்றி பெறுறது கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான். அப்படிதான் நான் நினைக்கிறேன். இப்ப கேரளா போன்ற மாநிலங்கள்லாம் எந்த கட்சிக்கு வாய்ப்பு இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா கம்யூனிஸ்டும் சரி, காங்கிரஸும் சரி இந்தியா கூட்டணியில இருக்காங்க. அப்படி இருக்கும்போதே அவங்க 2 பேத்துக்குமான மோதல்களே ஒரு கடும் மோதலாக தான் இருந்துட்டு வருது. ஸோ அங்க யாருக்கான வெற்றி வாய்ப்புகள் அதிகம் இருக்கும்? ராகுல் காந்திக்கு கடந்த முறை போலவே வயநாட்டில் கை கொடுக்குமா சார்? இல்லை, அவங்களுக்குள்ள என்னன்னா, இப்போ காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் அங்கே எப்படின்னா தமிழ்நாடு தேர்தல் வரைக்கும் காத்துட்டு இருந்தாங்க. தமிழ்நாடு தேர்தல் முடிஞ்ச உடனே அவங்க நாங்கள் தான் எலியும் பூனியும் அப்படின்னு ஆனால் நடுவில் பேசிக்குவாங்க போல. நீங்கள் என்னை எவ்வளோனா திட்டுங்க, நான் உங்களை எவ்வளோனா திட்டுவேன், அப்போதான் மூணாவது ஆள் வர முடியாது உள்ள அப்படின்ற மாதிரி பரம விரோதி மாதிரி அப்படியே பயங்கரமாக பேசிக்கிறாங்க. நீங்கள் தான் பிஜேபியோட பி டீம்ன்ற ராகுல் காந்தி, பினராயி விஜயன் சொல்றாரு, எமர்ஜென்சி காலத்தில் உங்கள் பார்ட்டியே எங்களை சிறையில் தண்டாங்க. 1.5 வருஷம் நான் ஜெயிலில் இருந்தேன் அப்படின்றாரு. 2 பேருமே பெரிய விரோத கருத்துக்களை பதிக்கிற மாதிரி, நாட்டுக்கு நன்மை செய்யாதவங்க மாதிரி காமிச்சு, இவர்கள் ஓட்டு இவங்களுக்கு வரும், அவங்க ஓட்டு அவங்களுக்கு வரும், மூணாவது ஆள் வர முடியாது, 20 தொகுதியை நம்ம பிரிச்சுக்கலாம் அப்படின்ற எண்ணத்துல தான் போயிருக்காங்க ஒழிய. ஆனா பிஜேபி அங்க பெரிய செல்வாக்கு இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு. அப்ப கம்யூனிஸ்டுக்கும் காங்கிரஸும் அவங்க பெருசு விரிசல்லாம் இல்ல, அவங்க நல்ல சுமூகமான முறையில இருக்காங்க இந்தியா கூட்டணின்னு சொல்ல வரீங்களா சார்? நிச்சயமா அப்படிதான் இருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு தேர்தலும் அதாவது தேர்தல் முடிஞ்ச உடனே அந்த பேச்சை எடுத்துடுவாங்க. இப்போ கர்நாடகாவில் என்ன செய்யறாரு ரேவந்த் ரெட்டி? நேத்து வரைக்கும் உதயநிதி பேசின சனாதனத்தை தெரியல அவருக்கு.
நம்ம தேர்தல் நடக்கிற வரைக்கும் 19ஆம் தேதி வரைக்கும். அது முடிஞ்ச உடனே வீழ்ச்சிக்கினாரு. இப்போ உதயநிதி சனாதானத்தை பற்றி பேசியிருக்காருன்னா அதை கண்டிக்க மட்டும் இல்லை, அவருக்கு தண்டனையும் கொடுக்கணும், அவரை தண்டிக்கவும் செய்யணுன்றாரு. அதே 19ஆம் தேதிக்கு முன்னாடி சொல்லியிருந்தாருன்னா உதயநிதி இங்கே தண்டிச்சிருப்பாங்கல்ல மக்கள். அதனால வெறும் அரசியல் பேச்சு தான் இவங்களுக்கு. யாருக்குமே வந்து பெரிய அளவில் நாட்டு நலன்னு கிடையாது இவங்களுக்கு, வெறும் அரசியல் பேச்சு தான். அதுதான் மாறி மாறி பேசுறாங்க. அதுவும் தேசிய கட்சிகளுக்கு இருக்கிற டிராபேக்கே இதுதான். தேசிய கட்சிகள் இந்த மாநிலத்தில் ஒன்று பேசுவாங்க, அந்த மாநிலத்தில் ஒன்று பேசுவாங்க. இங்க வரைக்கும் வந்து தமிழ்நாட்டுக்கு காவிரியில் தண்ணி கொடுத்தே ஆகணும்னுவாங்க, அந்த எல்லைக்கோட்டை தாண்டினோடனே சொல்லிவிடுவாங்க, பிலுக்குண்டில் தாண்டினோடனே அங்கே சொல்லிட்டாங்க தமிழ்நாட்டுக்கு தண்ணியே கொடுக்கக்கூடாதுன்றவாங்க. அப்படியே மாறி பேசுவாங்க. இதுதான் பிரச்சனை. தேசிய கட்சிகள் வந்து வீழ்ச்சி அடைகிறதுக்கு காரணம் அவர்கள் வந்து அடுத்த தேர்தலை பற்றி சிந்திக்கிறாங்க, அடுத்த தலைமுறையை பற்றி யோசிக்கிறது கிடையாது. அதுதான் பெரிய பிரச்சனை தேசிய கட்சிகளுக்கு. முதற்கட்ட தேர்தல் முடிந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் பேசின விஷயம் வந்து பெரும் சர்ச்சையை கிளப்பியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதில் என்னன்னா முஸ்லீம்கள் வந்து அதிக குழந்தை பெற்றுக்கொள்வதனால் அதிக செல்வம் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னும் இந்துக்கள் உங்களுடைய தாலிகை கூட இவங்க அடமானம் வச்சிருவாங்க, அதை கூட வந்து முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னது இந்துக்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் கோபத்தை உண்டாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் இவ்வளோ ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை பேசுறது அவருக்கு எதிராக முடியும்னு அவருக்கு தோணலையா சார்? இல்லை, அதுதான் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இப்போ அவர் நினைச்ச பகுதியிலெல்லாம் ஓட்டு வந்து கம்மியாகுது அப்படின்ற எண்ணம் அவருக்கு வந்துருச்சு. அது ஏதாவது உளவு பிரிவு ரிப்போர்ட் கொடுக்குறாங்களோ எல்லாம் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அதனால பேச்சு எல்லாமே அந்த மாதிரி. அதாவது ஒரு பிரதமர் பேசுற பேச்சு. நம்ம வந்து நம்மளுக்கு வந்து மோடி வந்து ஒரு பிரதமர், 10 ஆண்டுகள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற பிரதமர். ஒரு வளர்ச்சி திட்டங்களை அக்கறை செலுத்துவார்ன்ற ஒரு நம்புற நம்ம பிரதமர். அப்படி இருக்கிற பிரதமர் இவ்வளவு இறங்கி வந்து பேசணுமா? எதிலுமே ஆதாரங்களோட அழுத்தம் திருத்தமா பேசணும். இப்போ இந்த விஷயம் வந்து நம்ம பேசுறதுக்கே தயக்கமா இருக்கும். இஸ்லாமியர்கள் அதிக குழந்தை பெற்றுக்குவாங்க அப்படின்றது வந்து நீங்க எந்த புள்ளி விவரத்தின் அடிப்படையில சொல்றீங்க? ஒரு புள்ளி விவரத்தை எடுத்தீங்கன்னா 1998 99 புள்ளி விவரத்தின் பிரகாரம் பார்த்தா 0.81% அதிகமா குழந்தை பெற்றுக்கிறது, அதாவது இஸ்லாமியர்கள். இப்ப என்ன ஆச்சுன்னா 0.42 இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் வித்தியாசமே 0.42 தான். 0.5% கூட வித்தியாசம் இல்லை. அப்போ விஞ்ஞான வளர்ச்சி வருது, யுக வளர்ச்சி வருது, இன்றைக்கு கூட்டு குடும்பம் எல்லாம் இல்லாத போதும் போது எல்லா துறையிலும் எல்லாருமே வந்து அந்த குடும்ப கட்டுப்பாடு அவங்களா செய்துக்கிறது. இன்னொன்னு என்னன்னா அவங்க இன்னைக்கு வேலை பளு, அந்த மாதிரி வேலை பளுவில் இருக்கும்போது ஒரு குழந்தையே போதும், 2 குழந்தையே போதுன்ற எண்ணத்துக்கு எல்லா மதத்திற்கு அப்பாறு அது நம்ம கல்வி வளர்ச்சி எல்லா பக்கமும் அதிகமாகுது. அப்படி இருக்கும்போது எல்லாமே மதம் இனம் மொழியை சார்ந்து இந்த விஷயத்துல எல்லாருமே கட்டுப்பாடு இருக்கிற நிலைமையில தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஏன் ஒரு காலத்துல நம்மளே என்ன செய்வோம், தமிழ்நாட்டிலே என்ன செய்வோம், பீகாரி ஒரிசா அந்த சைடு ராஜஸ்தான்ல இருந்துன்னா நம்ம சகோதரர்களே அவர்களே 5 குழந்தைங்க 6 குழந்தைங்க 8 குழந்தைங்க, நம்மளதே கிராமத்துல என்ன இருக்கும் 8 குழந்தைங்க 9 குழந்தைங்க. நம்முடைய தாத்தாமார் பார்த்தீங்கன்னா பாட்டிமார் பார்த்தீங்கன்னா அவங்களாம் 9 குழந்தைங்க 8 குழந்தைங்க கூட பிறந்தவங்களா இருப்பாங்க. ஆனா நம்ம காலத்துல அப்படி கிடையாது. அது அரசாங்க கட்டுப்பாடா இல்லையா? இல்லையே. இல்ல மதத்தால கட்டுப்பாடாத இல்லையே, நம்மளா வந்து பண்ணிக்கிறது. அதனால அது வந்து ஒரு பெரிய குறை கிடையாது. அது வந்து அரசியலுக்காக மோடி இந்த மாதிரி பேசுறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான். ஒரு பக்கமா ஒரு சாராரை கொண்டு போடுறதுக்காக நினைக்கிறேன். ஆனா ஒரு மோடியோடைய பிம்பத்திற்கு இந்த பேச்சு தேவையில்லாத பேச்சா தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா புள்ளி விவரம் வேணும், புள்ளி விவரம் இல்லாமல் பேசக்கூடாது. இந்த பேச்சு வந்து இப்ப தமிழகம் பார்க்கும்போது அவருக்கு நிறைய எதிர்ப்புகள்லாம் வருது. இவருடைய இந்த பேச்சை வட மாநிலத்தவர்கள் எப்படி சார் எடுத்துக்கிறாங்க? இல்லை, எல்லா பக்கமும் சொல்றேன். அவர் சொல்ற அதாவது புள்ளி விவரத்தோட சொல்லணும். அதற்கு அடுத்தது என்ன சொல்றேன்னா அவர் வந்து ஊடுருவியர்கள்ன்றார், இஸ்லாமியர்கள் ஊடுருவியர்கள்ன்றார். அப்போ ஊடுருவியர்களுக்கு தான் உங்க சொத்தெல்லாம் கொடுத்துருவாங்க அப்படின்னு பேசுறாரு. அப்போ இதுலயும் என்ன ஆதாரம் இருக்குது? இந்த மாதிரி இப்போ அவர் 2006 மன்மோகன் சிங் பேச்சு தான் சொல்றாரு. மன்மோகன் சிங் 2006 டிசம்பர் 9 தேசிய வளர்ச்சி கவுன்சில் கூட்டத்தில் பேசுறாரு. எல்லா முதலமைச்சரும் கலந்துக்கிட்டாங்க. மோடியும் அப்போ வந்து குஜராத் முதலமைச்சராக இருந்தார். முதலமைச்சராக இருந்தால் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டார். அந்த கூட்டத்தில் தான் பேசுறாரு. அந்த கூட்டத்தில் பேசும்போது இன்னும் என்னன்னா கான்டெஸ்ட் வந்து எல்லா கான்டெஸ்ட்டும் பார்க்கணும்.
ஒரு ஒரு பெரிய தலைவர் பெருந்தலைவர் வந்து எந்த கான்டெஸ்ட்ல பேசுறாங்க அப்படின்றத பேசணும். 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் பேசுறதை பற்றி நம்ம விமர்சிக்கலாம். ஆனா ஒரு பிரதமர் ஸ்தானத்துல இருக்கிறவங்க, முன்னாள் பிரதமர் இந்நாள் பிரதமராக இருந்தாலும் சரி, அது என்ன கான்டெஸ்ட்ல பேசுறாரு அப்படின்றது. 9th டிசம்பர் 2006 தேசிய வளர்ச்சி கவுன்சில் கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. அதில் எல்லாரும் இருக்கும்போது மன்மோகன் சிங் சொல்றாரு, அதற்கு சரியா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நவம்பர் 30 2006 பாராளுமன்றத்தில் சச்சார் கமிட்டி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. எல்லாரும் வசதியாக மறந்துட்டாங்க. ஒரு வாரம் முன்னாடி தான் சச்சார் கமிட்டி அறிக்கை கொடுக்குறாங்க. அந்த அறிக்கை இஸ்லாமியர்களுடைய நிலைமையை பற்றி ஆராய்ந்து கொடுத்த அறிக்கை. அந்த அறிக்கையில் என்ன இருக்குதுன்னா, இந்தியாவில் வந்து 14% இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. ஆனால் நிர்வாகத்திலையும் அட்மினிஸ்ட்ரேஷன்லையும் பியூரோக்ரஸிலையும் அரசுலையும் பிரதிநிதித்துவம் அவங்களுக்கு 2.5% தான் புள்ளி விவரம் சொல்லுது. அப்போ அவங்க தலைகீழ் நிலைமையில இருக்கிறாங்க. அப்புறம் அவங்க பொருளாதார நிலைமையும் கல்வி நிலைமையும் அவங்க குடும்ப நிலைமையும் பார்க்கும்பொழுது பட்டியலின மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், பழங்குடியின மக்கள் இவர்களை விட வறுமையில இருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்கிறாங்க. புள்ளி விவரம் சொல்லுது. அந்த ரிப்போர்ட் ஃபுல்லா டீட்டெயிலோட பாராளுமன்றத்தில் சப்மிட் பண்ணப்படுது. அது பப்ளிக் டொமைன்ல வைக்கப்படுது. அதுலேருந்து ஒரு வாரத்தில் இந்த கவுன்சில் கூட்டம். அப்போ இந்த கவுன்சில் கூட்டத்தில் மன்மோகன் சிங் பேசின வார்த்தை வந்து வெறும் இஸ்லாமியர்களை மட்டும் குறித்து பேசின வார்த்தை கிடையாது. அந்த வார்த்தைகளை நான் அப்படியே எடுத்து உங்களுக்கு நான் சொல்றேன். அதை கிளீனா பாருங்க என்ன பேசியிருக்காருன்னு. ஐ பிலீவ் அவர் கலெக்டிவ் ப்ரையாரிட்டி ஆர் கிளியர். அக்ரிகல்ச்சர், இரிகேஷன், வாட்டர் ரிசோர்சஸ், ஹெல்த், எஜுகேஷன், கிரிட்டிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட். இதுலெல்லாம் என்னன்னா ப்ரோக்ராம் ஃபார் த அப்லிப்மெண்ட் ஆஃப் த SC STs, அதர் பேக்வர்ட் கிளாஸஸ், மைனாரிட்டிஸ் அண்ட் உமன் அண்ட் சில்ட்ரன். அதாவது தாழ்த்தப்பட்ட மக்கள், பழங்குடியின மக்கள், மலைவாழ் மக்கள், அப்புறம் இதர பிற்படுத்தப்பட்டவர்கள், பெண்கள், குழந்தைகள், இவர்கள் எல்லாத்திற்கும் பிரியாரிட்டி கொடுக்கப்பட வேண்டும். ஈக்குவலைஸ் பண்ண வேணும். we will have to devise innovative plans. இதுக்காக சில பிளான்ஸ் கண்டுபிடிங்க. எதுக்கு? to ensure that minorities, particularly the Muslim minority, ஓகே, மைனாரிட்டிஸுக்கும் கொடுக்கணும், இவங்க எல்லாருக்கும் கொடுக்கணும், இதுல வந்து இஸ்லாமிய மைனாரிட்டிஸுக்கும் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துட்டு ஆர் எம்பவர் டு ஷேர் ஈக்விட்டபிளி இன் த ஃப்ரூட் ஆஃப் டெவலப்மெண்ட். அதாவது வளர்ச்சியோட கனிகள்ல இவர்களுக்கும் சமமான பங்குகள் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல சொல்றாரு, they must have the first claim on resources. வளங்கள்ல இவர்களுக்கு முதல் பிரதிநிதித்துவம் இருக்கும். இவர்கள்னு சொன்னா நீங்க கடைசி அந்த முஸ்லீமை மட்டும் எடுத்துக்கூடாது. SC ST OBC அப்புறம் மைனாரிட்டிஸ், சைல்டு, பெண்கள் எல்லாத்தையும் சேர்த்து சொல்றாரு. அந்த மைனாரிட்டிஸ்ல இஸ்லாமியர்களும் குறிப்பிட்டு சொல்றாரு. இதுதான் இந்த கான்டெக்ஸ்ட் தான் மெயின். தேன்னு சொல்றாரு, தே மஸ்ட் ஹேவ். தே மஸ்ட்னா கடைசி வார்த்தையை மட்டும் சேர்த்துக்க கூடாது. இவர்கள் எல்லாருக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்கணும். இவர்கள் எல்லாருக்கும் வந்து வளங்கள்ல முன்னுரிமை இருக்கணும். இவங்கெல்லாம் டவுன் ட்ராடன் பீப்புள், தாழ்த்தப்பட்ட இந்த சொசைட்டில வந்து அமுக்கப்பட்ட பீப்புள். இதற்கு காரணம் யாரு? 50 வருஷமா ஆட்சி செய்த காங்கிரஸ். காங்கிரஸ் தான் இதுக்கு குற்றம் சுமத்தப்படணும். இஸ்லாமியர்களும் இன்றைக்கு கீழ் நிலைமையில் இருக்கிறாங்கன்னா அதற்கு காரணம் காங்கிரஸ் தான். 50-55 ஆண்டுகளாக அவர்கள் ஆட்சி செய்த காங்கிரஸ் தான். அவங்களும் சுய பரிசோதனை செய்துக்கணும் தன்னை. அது இந்த இதுல ரிசல்ட் வருது. இதற்கு பிறகு 18 வருஷம் இதை பற்றி மோடி பேசினாரா? அதுதான் சரி. இவ்வளவு பெரிய மேட்டர்னு சொல்றாரு. 18 வருஷமா இந்த மோடி இதை பற்றி ஏன் பேசல? 2012 கூட்டம் நடந்துச்சு, 57வது கவுன்சில். இது 2006 52வது கவுன்சில் நடந்துச்சு. 57வது NDC கவுன்சில், நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் கூட்டம் நடந்துச்சு. இதே மாதிரி தான் மன்மோகன் சிங் பேசுறாரு. அதுலயும் எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. மோடியும் கலந்துக்கிட்டாரு, அன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் கலந்துக்கிட்டாரு, ஜெயலலிதா அம்மாவும் கலந்துக்கிட்டாங்க. ஜெயலலிதா அம்மா வந்து அந்த கூட்டத்துல இருந்து கோச்சிட்டு வெளியே வந்துட்டாங்க. ஜெயலலிதா அம்மா வெளியே வந்து பேட்டி கொடுத்தாங்க. எப்படின்னா, சீஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே 10 நிமிஷம் தான் டைம் பேசுறதுக்கு. 10 நிமிஷம் முடிஞ்ச பிறகு ஒரு பெல் அடிப்போம்னு சொன்னாங்க. அது வரைக்கும் அந்த நடைமுறை கிடையாது. 10 நிமிஷம் டைம் சொல்லுவாங்க, ஆனா அது வரைக்கும் அந்த நடைமுறை அதுக்கு முன்னாடி கிடையாது. ஆனா 10 நிமிஷத்துல பெல் அடிப்போம்னு சொன்னதால ஜெயலலிதா அம்மா 10 நிமிஷம் பேசின பிறகு பெல் அடிச்சாங்க. பெல் அடிச்ச உடனே எந்திரிச்சு தன்னுடைய உள்துறை செயலாளர் எல்லாரையும் கூப்பிட்டு, மினிஸ்டர், பினான்ஸ் மினிஸ்டர் எல்லாரையும் கூப்பிட்டு வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்த பிறகு பேட்டி கொடுத்தாங்க. அப்போ எங்களுக்கு தகுந்த டைம் கொடுக்கணும் பேசுறதுக்கு. நாங்கள் தேசத்தை பற்றியும் பேசுவோம், மாநிலத்தை பற்றியும் பேசுவோம், டைம் கொடுக்கணும். இந்த மாதிரி பெல் அடிக்கிறது வந்து எங்களை ரொம்ப கேவலப்படுத்துற மாதிரி இருக்குது அப்படின்னு வெளியே வந்தாங்க. அந்த கூட்டத்தில் மன்மோகன் சிங் என்ன பேசினாரு? அது 27 டிசம்பர் 2010
12 தேசிய வளர்ச்சி கவுன்சில் கூட்டம். அந்த கூட்டத்திற்கு கரெக்டாக வந்து 15-20 நாளைக்கு முன்னாடி தான் 16 நவம்பர் 2012 என்ன நடந்துச்சு டெல்லியில், இரவு 2 மணிக்கு லட்சக்கணக்கான மக்கள் கூட்டினாங்க அங்கே இந்தியா கேட்டுக்கிட்ட. எதுக்கு? நிர்பயான்ற ஒரு பெண் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டார். அது உயிருக்கு ஆபத்தான நிலைமையில மருத்துவங்களை சேர்த்தாங்க, பின்னாடி அவங்க இறந்துட்டாங்க. அதற்காக மிகப்பெரிய எழுச்சி. இதற்கு மேல் இது போல நடக்கக்கூடாதுன்னா அதற்கு பிறகு நடக்கிற அந்த தேசிய வளர்ச்சி கூட்டத்தில் அது பிரதிபலிக்குது. பெண்களின் பாதுகாப்பு முக்கியம்னு பெண்களை பற்றியே பேசுறாரு மன்மோகன் சிங் அவர்கள். அவருடைய வளர்ச்சி, அவருடைய பாதுகாப்பு. அப்போ அந்த பாதிப்பை அந்த இடத்துல ஒரு ஆறுதல் தேர்தலோட பேசுறாங்க. சரி, 2006 மன்மோகன் சிங் பேசினார இயற்கை வளங்கள்ல வந்து இவர்களுக்கெல்லாம் பிரதிநிதித்துவம்னு. 2006 2014 வரைக்கும் மன்மோகன் சிங் ஆட்சி தானே. முஸ்லிம்களுக்கு என்ன விசேஷம் செய்தார் அதை மோடி சொல்லணுமா இல்லையா? 2006 2014 வரைக்கும் எல்லாத்தையும் முஸ்லிம்களுக்கு தாலி முதற்கொண்டு அள்ளி கொடுத்துட்டாரு பாருங்க அப்படின்னு சொன்னாருன்னா அதை நம்பலாம். மோடி அந்த மாதிரி ஆதாரத்தை கொடுத்தாருன்னா பாருங்க, 2006 கவுன்சில் கூட்டத்தில் பேசினாரு. அதுக்கப்புறம் 2009 மெஜாரிட்டி, இன்னும் மெஜாரிட்டியோட ஜெயிச்சாங்க காங்கிரஸ். அப்போ இன்னும் பயங்கரமா முஸ்லிம்களுக்கு மொத்த சொத்தையும் நம்ம இந்து சகோதரர் சொத்தெல்லாம் வாரி கொடுத்துட்டு இருக்கணும்ல. கொடுத்தாரா? சச்சார் கமிட்டி ரிப்போர்ட்டையே அவர் யாருக்கும் ஏற்படுத்தல. அவங்க போட்ட குழு தான் அவங்க கொடுத்த ரிப்போர்ட். அதுலயே இஸ்லாமியர்களுக்கு அதிருப்தி, காங்கிரஸ் எதுவுமே செய்யலையேன்னு. இதுல வந்து காங்கிரஸ் எல்லா சொத்தையும் தூக்கி கொடுத்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? வெறும் காங்கிரஸ் வாய்ப்பேச்சு தான். சிறுபான்மை மக்களை காங்கிரஸ் ஏமாத்துது, அதுல மாற்று கருத்து கிடையாது. அப்பீஸ்மெண்ட் பாலிசி அவங்க பண்றாங்க, சிறுபான்மையை தாஜா பண்ணி ஓட்ட மட்டும் தான் வாங்குறாங்க ஒழிய மற்றபடி பெரிய அளவுல சிறுபான்மை மக்களுக்கு எந்த சலுகையும் காங்கிரஸ் கொடுக்கறது இல்லை. அது ஒரு காலகட்டத்தில் சுதந்திர தப்பு வேணா இருக்கலாம், அதுக்கப்புறம் கிடையவே கிடையாது, வெறும் அரசியல் தான் பண்றாங்க. அது வந்து நம்ம மோடி அவர்கள் வந்து அவருடைய ஸ்தானத்தில் அவருடைய கெப்பாசிட்டியில் இருக்கிறவர் இந்த அளவுக்கு பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இஸ்லாமியர்களும் அவரை பெரிதும் நேசிக்கிறாங்க இந்த காலத்துல. இப்ப மாறி வருது நிறைய இடத்துல. வந்து இந்த காங்கிரஸ் குறை கூறிதான் ஓட்டு கேட்க வேண்டிய நிலையில மோடி அவர்கள் இருக்கிறாரா சார் இன்னுமே? ஏன்னா அவர் ஸ்டார்டிங் அரசியலுக்கு அந்த வரும்போது முதல் முறையே அவர் வந்து பிரதமர் ஆகும்போது காங்கிரஸ் குறை கூறும்போது அது எடுபட்டுச்சு. இவங்க 10 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சுட்டாங்க. இப்பவும் இங்க காங்கிரஸ் வந்து எத்தனையோ வருடத்துக்கு முன்னாடி சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையுமே எடுத்து பேசுறது அது மக்கள் மத்தியில எடுபடும்னு அவர் நினைக்கிறாரா? இப்பவும் எடுபடும் நினைக்கிறாருன்னா காரணம் என்னன்னா, அவங்க பிடிச்ச ஆட்சியை பிடிச்ச இடத்துல மறுபடியும் காங்கிரஸ் வருது. இன்னைக்கு கர்நாடகாவில் எடுத்துட்டீங்கன்னா காங்கிரஸ் வந்துருச்சு, நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா தெலுங்கானால பிஆர்எஸ் தான் இருந்துச்சு, ஆனா காங்கிரஸ் அறுதி பெரும்பான்மையோட வந்துச்சு. அப்போ இவங்க நினைச்ச அளவுக்கு காங்கிரஸ் இல்லாத இந்தியா அப்படின்னு உருவாக்கணும்னு பார்த்தா அப்படி உருவாக்கலாம் முடியாதுன்றது நிதர்சனமான உண்மைன்றது தெரிஞ்சிச்சு. அப்போ என்னன்னா காங்கிரஸ் எதிர்த்து பேசினால்தான் நமக்கு ஓட்டு கிடைக்கும் அப்படின்ற நிலைமை. இன்னைக்கு சொத்தை எடுத்துறாங்க, எந்த ஆதாரமும் இல்லாம நீங்க உழைச்ச சொத்தை உங்க தாலி எல்லாம் எடுத்து இஸ்லாமியருக்கு கொடுத்துருவாங்கன்னு சொன்னோம்னா நம்ம நடைமுறையில என்ன பார்த்தது? நம்ம சகோதரிகள் நம்மளுடைய தாய்மார்கள் உண்டியில சேர்த்து வச்ச இடுப்புல அந்த சுருக்கு பையில சேர்த்து வச்சிருந்த காசு கூட செல்லாதுன்னு சொன்னது யாரு? அப்ப அந்த காசை பிடுங்கினது யாரு? அதுதான் நம்ம பார்க்குறோம். அப்போ நடைமுறையில் அதான் பார்த்தோம். அதுல கருப்பு பணமும் ஒழியல, கள்ள பணமும் ஒழியல, எதுவும் ஒழியல. 97.8% பணம் திரும்பி வந்துருச்சு ரிசர்வ் பேங்குக்கு. அப்ப நம்ம அது நடைமுறையில் பார்த்தோம்ல. அப்படி இது போல நான் என்ன சொல்றேன், கருத்து வேறுபாடு இருக்கலாம், ஆதாரத்தோட புள்ளிவிவரத்தோட பேசுங்க. அதுவும் இல்லாம மதம் ஆச்சரியங்களுக்கு அப்பாற்பட்டு பேசுங்க. ஒரு மதத்திற்கு நல்லது செய்யறதை பற்றி பேசலாம். இந்து சகோதரர்களுக்கு நான் வந்தா இதை செய்வேன்னு பேசுறது அது வேற விஷயம், இல்லைன்னு சொல்ல. ஆனா அடுத்த மதத்தை பழிச்சு பேசுறது வந்து அது ஒரு தவறா இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. சார், அதே மாதிரி இந்த இவிஎம் மிஷினை வந்து அடிக்கடி இந்த எதிர்கட்சிகள் குறை கூறுறது ஒரு வழக்கமாகவே இருந்துட்டு வருது. இன்னுமே இந்த பழைய இந்த வாக்குச்சீட்டு முறை இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இன்னொரு பக்கமும் சொல்லப்போகிற இவிஎம் மிஷின்லாம் ஹேக்லாம் பண்ண முடியாது அப்படின்றாங்க. உங்களுடைய கருத்து என்ன சார்? இல்லை, இவிஎம் மிஷின் ஹேக் பண்ணுறதுக்கு பெரிய காரணம்லாம் கிடையாது. அதெல்லாம் பண்ணவே முடியாது, அது சும்மா சொல்கிறது. அது எங்கன்னா ஒரு இடத்துல எதனா ஒரு மிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணலாம். அது வந்து நீங்க பேப்பர் நம்ம பேலட்ல இருக்கும்போது அதுல அதிகமா இருந்துச்சு. பேப்பர் பேலட்ல எங்க வேணாலும் நினைச்சா பிடிங்கிட்டு எடுத்து போய் போட்டுடலாம், பாக்கெட்ல வச்சு போட்டலாம், அந்த நிலைமைலாம் இருந்துச்சு. இவிஎம் மிஷின்ல எல்லா இவிஎம் மிஷின்ல விவிபேட் இருக்கணும் அப்படின்னு கூட எதிர்கட்சிகள் எல்லாமே கோரிக்கை வைக்கிறாங்க. ஆமா, அதை பத்தி என்ன உங்களுடைய? விவிபேட் எல்லா மிஷின்லயும் விவிபேட் இருக்கும். விவிபேட் கவுண்டிங் கிடையாது.
இப்போ ஓட்டிங் மிஷின் ஒன்று இருக்கும், கண்ட்ரோல் மிஷின் ஒன்று இருக்கும், விவிபேட் ஒன்று இருக்கும். விவிபேட் வந்து நீங்கள் பார்த்துக்கிறதுக்காக, அதான் நீங்கள் ஓட்டு போட்ட உடனே அந்த ஆமாம் 7 செகண்ட் வந்து அது மானிட்டரில் காட்டும், நீங்கள் எந்த சின்னத்துக்கு போட்டிங்கன்னு காட்டும். அதை பார்த்துக்கலாம், அதுக்குள்ளேயே அந்த சீட்டு விழுந்துடும் அப்படின்றது. இப்போ அதை கவுண்டிங் பண்ணணும்னா அது வாக்குச்சீட்டு முறையே வந்துடலாமே. அதுக்கான நேரம் அதிகமா அதுதான் சொல்கிறேன். அதே தானே வாக்குச்சீட்டு முறை தானே அது. விவிபேட் ஸ்லிப்ஸு கவுண்டிங்னா வாக்குச்சீட்டு முறை தான் சேம். அதுக்கு எதுக்கு மிஷின்லாம் வச்சுன்னு, அதுக்கு நேரடியாக ஓட்டு போட்டு நீங்கள் ஓட்டு போட்ட பிறகு என்ன ஓட்டு போட்டிங்கன்னு பார்க்குறதுக்கு உங்களோட திருப்திக்கு அதை வந்து அதை ஆட் பண்ண சொன்னாங்க, அதை ஆட் பண்ணியாச்சு, இன்னொரு டெக்னாலஜி ஆட் பண்ணியாச்சு. இப்போ அந்த பேப்பரை நீங்கள் மேனுவலாக கவுண்ட் பண்ணி இதையும் அதையும் டேலி பண்ணணுன்னா மறுபடியும் அதே மாதிரி தான் வந்துடும். வாக்குச்சீட்டு முறை தான், அதில் பிரிக்கணும், யார் யாருக்கு என்னென்ன வந்ததுன்னு பிரிக்கணும், அதே இதுதான் வரும். அதனால் அது வந்து அதனால தான் நம்ம நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, ஆணித்தரமான அதாவது பேசிக் எவிடன்ஸோட ஏதாவது நீங்கள் ஆதாரம் ப்ரூஃபு கொடுத்தீங்கன்னா எதனா செய்ய முடியும். அப்படி இல்லாத பொழுது நீங்கள் எங்கன்னா டிமாண்டு உங்களுக்கு சந்தேகம் இருக்குதா, அங்கே நீங்கள் கிளைம் வச்சிங்கன்னா ஆதாரத்தோட அங்கே வந்து விவிபேட் மிஷின்ஸில் இருக்க பேப்பர்ஸை கவுண்ட் பண்ணலாம், கவுண்ட் பண்ணி மேட்ச் பண்ணி பண்ணலாம். மற்றபடி எல்லா இடத்துலையும் அது அவசியம் இல்லை. அதற்கான தேவையான நீங்கள் மேல் ப்ராக்டிஸ் பண்ண ஆதாரத்தை நீங்கள் காமிங்க, பண்ணக்கூடிய வாய்ப்பையாவது காமிங்க அப்படின்னு கேட்குறாரு. அது நம்மளால் பண்ண முடியல. மற்றபடி நம்ம என்ன சொல்கிறோம், இதை எண்ணி கொடுக்க வேண்டியதானே, எண்ணி இதை தான் நம்ம கேட்குறோம். எதுக்காக அந்த சந்தேகம்? சந்தேகப்படுறதுன்னா எல்லாத்துலேயும் சந்தேகப்படலாம், ஏதாவது ஆதாரம் இருக்கணும் அப்படின்னு நீதிமன்றம் கேட்குது. சார் அதே மாதிரி தேர்தல் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து தமிழ் சேவர்களும் சரி, அண்ணாமலை அவர்களும் சரி, பாஜக வாக்காளர்கள் கிட்டத்தட்ட 1,00,000 பேர் வந்து வாக்களிக்க முடியவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து வைத்திருந்தாங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? இல்லை, அது குற்றச்சாட்டுனா அது எங்கன்னா நம்ம எந்த ஊரில் ஒரு ஊரில் கோயம்புத்தூர்லேயே, கோயம்புத்தூர், ஆமாம் கோயம்புத்தூரில் கவுண்டம்பாளையம்ன்ற தொகுதியில் வந்து அங்கப்பா பள்ளி, அந்த பள்ளிக்கு வந்து கோவையில் அங்கே வந்து அண்ணாமலை போகிறார், ஓட்டிங் முடிஞ்ச உடனே போகிறாரு, இல்லை ஓட்டிங் ஃபினிஷிங் ஸ்டேஜில் போகிறாருன்னு நினைக்கிறேன். அப்போ போக என்னன்னா எங்களுக்கு நிறைய பேருக்கு ஓட்டு இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த பூத்தில் வந்து 1353 ஓட்டு, 830 ஓட்டு அங்கே மிஸ்ஸிங்கு. இந்த வாக்காளர் பட்டியெல்லாம் தேர்தலுக்கு முன்னாடியே வந்திருக்கும் இல்லையா சார்? நம்ம அதுக்கான லிஸ்ட் எல்லாமே வந்திருக்கும், அந்த கட்சிக்காரங்களும் அந்த லிஸ்ட் எல்லாம் பார்த்துருப்பாங்க. அப்போ இந்த பாஜகவினர் அதுக்கு முன்னாடி பார்க்கலையா? தேர்தல் அன்னைக்கு இல்லை, இதில் என்ன பிரச்சனை, நான் என்ன சொல்கிறேன்னா பவித்ரம்மா, அதாவது நீங்கள் வாக்காளர் லிஸ்ட்டு பார்த்தணும், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்ட். என்ன இந்த மாதிரி தவறுகள் நடக்குதா இல்லையானா உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், நடக்குது, எல்லா இடத்துலையும் நடக்குது. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கணவன் பேர் 100வது நம்பரில் இருக்கும், அவன் சொந்த வீட்டில் தான் இருப்பான் 25 வருஷமா, 100வது நம்பரில் இருக்கும். மனைவி பேர் பார்த்தீங்கன்னா 230 இருக்கும், சம்மந்தம் இல்லாமல் தள்ளி போயிட்டு இருக்கும். அவன் பையன் பேர் பார்த்தீங்கன்னா 420 இருக்கும், இல்லை சப்ளிமெண்ட்ல இருக்கும். போன தடவை பார்த்தீங்கன்னா கிட்ட இருக்கும், இப்போ நம்பர் மாறி இருக்கும். இந்த மாதிரி நிறைய இருக்கும். இது அது இல்லாமல் இன்னொன்று நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்குறோம். இப்போ உங்கள் வீட்டில் வாடகைக்கு ஒருத்தர் இருக்கார், அவர் காலி பண்ணி போய் 3 வருஷம் ஆச்சு. இப்போ அவர் நான் மாற்றவே இல்லை, ஷிஃப்டட் போடவே இல்லை. ஆனால் உங்ககிட்ட சொல்லி வச்சுருவார், வந்தான்னா சொல்லுங்கன்னு. வந்தோடனே நீங்கள் சொல்லுவீங்க, கன்சாமி இருக்கிறாராமா, இருக்கிறாரு, முன்சாமி இருக்கிறாரு, நீங்கள் என்ட்ரி போட்டுன்னு போயிடுவாங்க. ஆனால் ஷிஃப்டட் அவங்க, இது நடக்கும். சில பேர் ஆகாதவங்க இருப்பாங்க, ஆகாதவங்க அடுத்த நாளே சொல்லுவாங்க அவங்க காலி பண்ணி போயிட்டாங்கன்றுவாங்க. ஆனால் அவங்க அங்கே என்ரோல் பண்ணிக்க மாட்டாங்க, அவங்க பேரை அடிச்சுடுவாங்க ஷிஃப்டடில் போட்டு. இதெல்லாம் நடக்குது. அதுமாதிரி டெத்து கணக்கு போடுறதும் சர்டிஃபிகேட்டை வாங்கி அவங்க டெத்தை வந்து அதுக்கு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி அந்த ஃபார்ம் பிரகாரம் டெலிட் பண்ணணும். இதெல்லாம் வந்து தேர்தல் கமிஷனுடைய தவறு. தேர்தல் கமிஷன் பார்த்து தான் ஆகணும். ஏன்னா இன்னைக்கு டிஜிட்டல் உலகன்றோம், விஞ்ஞான வளர்ச்சின்றோம், எல்லாத்தையும் சயின்டிஃபிக்காக கொண்டு வந்துட்டோம், டெக்னாலஜின்றோம். அப்படி இருக்கும்போது ஏன் இதை அப்டேட் பண்ண முடியல 24 ஹவர்ஸில்? இன்னைக்கு நம்ம கிராமத்தில் விட்டுருங்க, நகரத்திலலாம் 6 மாதத்துக்கு ஒரு வீடு மாறணும். நம்ம நிலைமை கஷ்டமான நிலைமை. 6 மாதம் ஒரு வருஷத்துல வீடை மாற்றணும். ஆதார் கார்டுலேருந்து, பேன் கார்டுலேருந்து, அப்புறம் நீங்கள் ஓட்டர் ஐடியிலேருந்து, டிரைவிங் லைசன்ஸ்லேருந்து அத்தனைத்தையும் அவன் அட்ரஸை மாற்றணுன்னா விடிஞ்சிரும். ஒரு அப்டேட் பண்ணால் எல்லாத்துலேயும் அப்டேட் ஆகணும்ல. அப்டேட் ஆகி விதின் ஹவர்ஸ் அவனுக்கு வந்துச்சுன்னா ரைட்டு கார்டு, அவனுக்கு கார்டு வராது, ரேஷன் கார்டு மாற்றணும். எல்லாம் ரேஷன் கார்டில் போய் பார்த்தா எப்போ நீ ஏதோ ஷிஃப்டிங் குத்துக்கிறியா, நீ அடுத்த விட தான் வாங்க முடியும்ன்றாங்க. இந்த மாதிரிலாம் ப்ராக்டிக்கல் கஷ்டம் இருக்குது. அதனால அட்ரஸையும் மாற்ற வச்சு இதெல்லாம் தேர்தல் கமிஷன் தான் அப்டேட் பண்ணோம். தேர்தல் கமிஷன் ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி, ஆனால் இது அப்டேட் பண்ணுறதே கிடையாது தேர்தல் கமிஷன். இன்னொரு பக்கம்
அரசியல் தலையீடு இருக்குமானா இருக்கும். அது அட்டானமஸ் பாடின்னா கூட அதுல வந்து விவரத்தை சேகரிக்கிறது யாரு? நம்ம பக்கத்துல இருக்கிற கார்பரேஷன் ஸ்கூல் டீச்சரு, அதே மாதிரி நம்ம ஆஃபீஸில் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கிற கிளர்க்கு, இவங்க தான் ரெவன்யூ ஆஃபீஸரு, இவங்க தான் வந்து புள்ளிவிவரம் சேகரிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு வட்டச்சிறார் இங்கே 2 பேரை எடுத்துருன்னா எடுக்காமல் இருப்பாங்களா? நாளைக்கு இந்த டெபுடேஷன் முடிஞ்ச பிறகு அவங்க திருப்பி போய் ஸ்கூலில் டீச்சராக வேலை செய்யணும். அந்த வட்டச்சிறாரை தான் பார்க்கணும், அந்த ஆரை தான் பார்க்கணும் அவங்க. அப்போ அவங்க என்ன செய்வாங்க? அவங்களுக்கு என்ன சேஃப்டி இருக்குது? அப்போ அவங்களுடைய மனநிலை, அவங்களுடைய பாதிப்பு இதில் 1-2 பிரதிபலிக்கும். ஆனால் என்னன்னா அண்ணாமலை சொன்னதில் என்ன நம்பகத்தன்மை இல்லை அப்படின்னா, பாஜக வாக்காளர்கள் 1 லட்சம் அதைத்தான் சொல்லுவார். அவர் இந்த ஒரு சாம்பிள் எடுத்துட்டு என்ன சொல்றாரு, பல்லடத்துல, சூலூர்ல, எல்லா இடத்துலயும் இப்படிதான் 1 லட்சம் வாக்கு எடுத்துட்டு ஒரே 1 மணி நேரத்துல 1 லட்சம் வாக்கு போயிடுச்சுன்னு எப்படி புள்ளி வரும் அவர் கட்சிது? இதுவும் ஒரு அகில இந்திய கட்சியின் 10 வருஷம் இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற கட்சியின் மாநில தலைவர், எக்ஸ் IPS ஆபீசர். அப்படி இருக்கும்போது எந்த ஆதாரமும் இல்லாம ஒரு சாம்பிளை வச்சுன்னு ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பதம்ட்டு எல்லா இடத்துலையும் சேர்த்து 1 லட்சம் வாக்கு எடுத்தாச்சுன்னு எப்படி எந்த புள்ளிவரத்தில் சொன்னாரு? என் கோவை தொகுதியில. அடுத்தது இந்த 1 லட்சம் வாக்கும் பிஜேபி வாக்கு தான் எப்படி கண்டுபிடிச்சாரு? நம்மளுடைய மனைவி வாக்கோ என் பிள்ளை வாக்கோ யாருக்கு போறாங்கன்னு எனக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு 1 லட்சம் வாக்கு உடனே கண்டுபிடிச்சிட்டாரு? இதனாலதான் நம்பகத்தன்மை குறைஞ்சிச்சு அப்படின்னு. பட் தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆனா மிகைப்படுத்தப்பட்ட சொன்னது, அதே மாதிரி ஒரு சாயம் பூசினது எங்க பிஜேபி ஓட்டு தானே, அதனால அதுல நம்ம பெரிய அளவில் எந்த கட்சியும் யாருமே போராட முடியாது. மற்றபடி தேர்தல் கமிஷன் வந்து தவறு செய்தானா தவறு செய்து இல்லைன்னு சொல்ல, அதை வந்து மாற்றம் கொண்டு வரணும். தேர்தல் கமிஷன் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணும். நீங்க உங்க சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் ஒரு ப்ரூஃபோட கொடுத்தீங்களா, விதின் ஹவர்ஸ்ல அது மாறிடணும். மாறிட்டு நீங்க டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கணும். அப்படி இல்லையே, அதுதானே பிரச்சனை. நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க. நன்றி. மேலும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது பவித்ரா முருகேசன்.